ஓம் சரவணபவ. இன்னைக்கு டே 16 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ எழுதுங்க, நினைங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாறும். இன்னைக்கு முருகப்பெருமானை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். சிக்கல் சிங்கார வேலவர் டெம்பிள் என்ற திருத்தலத்திற்கு ஒரு அதிசய நிகழ்வு மரபாக சொல்லப்படுகிறது. சூரபத்மனை அழிக்க புறப்படுவதற்கு முன் முருகப்பெருமான் தனது தாயான பார்வதி தேவியிடமிருந்து தெய்வீக வேலை பெற்றார். வேலை கையில் ஏற்றுக்கொண்ட அந்த கணமே முருகப்பெருமானின் திருமேனியில் போருக்கான வீர உணர்வு பொங்கியது. மரபுபடி இன்றும் கந்த சஷ்டி திருவிழாவின் போது சூர சம்ஹாரத்திற்கு முந்தைய நாளில் சிங்கார வேலவர் உற்சவ மூர்த்திக்கு வேர்வை துளிகள் தோன்றும் என்றும் பக்தர்கள் இன்றும் நம்புகின்றனர். இது போருக்கு தயாராகும் முருகனின் வீர உணர்வின் அடையாளமாக கருதப்படுகிறது. அடுத்த நாள் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நினைவு கூறப்பட்ட முருகப்பெருமானின் வெற்றி கொண்டாடப்படுகிறது. கதையோட நீதி என்னன்னா, தர்மத்தை நிலைநாட்ட துணிவும் தாயின் ஆசீர்வாதமும் இறை அருளும் ஒன்றிருந்தால் எந்த தீமையையும் வெல்ல முடியும். நம்ம லைஃப்லையும் சில ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது சிலனில் எப்போதுமே நல்லதோ கெட்டதோ எப்போதுமே நம்மளுடைய பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங் நமக்கு எப்போதுமே இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுளோட ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதுனாலையும் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் என்னன்னாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிடலாம். கடவுள் நம்பிக்கையும் இழக்காதீங்க, பேரண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்குங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங் எப்போதும் வாங்குங்க, தைரியமாகவும் இருங்க. முருகப்பெருமான் அருள் நம்மளுக்கு எப்போதும் இருக்கும். ஓம் சரவணபவ.